Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸை மீட்க நாளை அதிகாலை விண்வெளிக்கு புறப்படுகிறது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் 10 விண்கலம். விண்வெளிக்கு செல்வது முதல் சுனிதா வில்லியம்ஸை பத்திரமாக மீட்டு பூமி திரும்புவது வரை விண்கலம் எதிர்கொள்ள சவால்கள் என்ன என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம். 8 நாள்ல முடிய வேண்டிய இந்த பயணமானது 8 மாதத்தை கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நாளை அதிகாலை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் 10 கேப்சியூல் விண்வெளிக்கு செல்ல இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு 9 நாள் பயணமாக சென்றிருந்த ஒரு சூழல்ல அவர்களுடைய விண்கலமானது பழுது ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் இன்னமும் பூமி திரும்ப முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தில் 9 மாதங்களுக்கு மேலாக இருவரும் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கடுமையான சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு வருவதாக இருவரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருவரையும் பத்திரமாக மீட்கக்கூடிய பணியில நாசாவுடன் இணைந்து எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் க்ரூ டிராகன் 10 என்ற விண்கலமானது நாளைய தினம் ஃபால்கான் 9 என்ற ராக்கெட் உதவியுடன் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. இந்திய நேரப்படி சரியாக நாளை அதிகாலை 5:18 மணி அளவில் இந்த ராக்கெட்டானது விண்ணில் செலுத்தப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த க்ரூ டிராகன் 10 விண்கலத்தில் 4 விண்வெளி வீரர்கள் இருவரையும் மாற்றுவதற்காக பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பா இந்த 4 விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்த பிறகாக இவர்களுடைய விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தோடு டாக்கிங் என்பது செய்யப்பட இருக்கிறது. டாக்கிங்க்கு பிறகாக நால்வரும் சர்வதேச விண்வெளி மையத்திற்குள்ளே இறங்கி அவர்களது பணியை துவங்குவார்கள் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் மீண்டும் அவர்களுடைய விண்கலமானது வருகின்ற 16ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து அன்டாக் செய்யப்பட்டு பூமியை நோக்கி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இருவரும் அந்த பூமியை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் போது பல்வேறு சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் புவியுடைய ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப அந்த சம்பந்தப்பட்ட விண்கலமானது பூமியை நோக்கி பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த விண்கலமானது புவியை நோக்கி திரும்பும் போது கடுமையான வெப்பத்தை எதிர்கொண்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. 1650 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாங்கி 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த விண்கலமானது குறித்த நேரத்தில் சரியாக துல்லியமாக பூமியில் இறங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதற்கான முன்னெடுப்பை விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான தரையிறக்கம் என்பது மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. எந்த ஒரு பொருளின் மீதும் மோதாமல் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கு தேவையான அனைத்து பணிகளையும் எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்தும் முறையாக நடக்கக்கூடிய பட்சத்தில் 16ஆம் தேதி விண்வெளியில் இருந்து புறப்படக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் சரியாக 19ஆம் தேதி அமெரிக்காவை வந்தடைவார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.